அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய செல்வத்தை வருடம் முழுவதும் பரக்கத்தாக நம்மிடையே வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர சொல்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை தான். பல பேர் இன்றைக்கு வாழ முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. கடன்கிற 3 எழுத்துக்குள்ள தான் பலரோட மூச்சும் இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவு இந்த கடனுடைய பிரச்சனை பல குடும்பங்களை அழிச்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆசைப்பட்டதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கி அதற்கு பிறகு அதை அடைக்க முடியாமல் படக்கூடிய துன்பங்கள், இன்னும் ஏற்படக்கூடிய அவமானங்கள், அல்ஹம்துலில்லா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து லேசாக்கணும். ₹1 கடன் கூட இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே கொடுக்கணும். இப்போ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பண தேவை இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தணும், அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும். இதை தவிர வேற எந்த முயற்சி நம்ம பண்ணினாலும் அதற்கு எந்த பலனுமே கிடைக்காது. நீங்கள் கடன் அதிகமாக இருக்கா, அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அல்லாஹ்வை நெருங்காமல் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். எனவே கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க, பண தேவை உடையவங்க, ஆசைப்பட்டதை அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே அல்லாஹ்வை நெருங்கி இப்படிப்பட்ட மந்திர வார்த்தைகளை கொண்டு, அல்லாஹ்வை மயக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நம்ம ரப்புக்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மோட இந்த பிரச்சனைக்கு முழுவதுமான தீர்வை நம்முடைய ரப்பு நமக்கு தருவான். எனவே நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்க. அதுவும் செல்வத்தை பரக்கத்தா கொடுக்கக்கூடிய இப்படியான திக்ருகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு மந்திரச்சொல். எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரச்சொல். இதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் செல்வத்தை கேளுங்க. செல்வம் மட்டும் இல்லை, உங்களோட அத்தனை ஆசைகளையும் கபூலாக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். வருடத்தினுடைய தொடக்கத்தில் இந்த திக்ரை 75 முறை ஓதிடுங்க. அது என்ன திக்ர் அப்படின்னா, யா வஹாபு ஹப்லி மின் நிஅமத்தி துன்யா வல் ஆஹிரா இன்னக அன்தல் வஹாப். பெரும் கொடையாளனே, இவ்வுலகிலும் மறுமையிலும் உன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து எனக்கு கொடையளி, எனக்கு வாரி வழங்கு. நிச்சயமாக நீதான் பெரும் கொடையாளனாக இருக்கிறாய். இதை விட சிறந்த வார்த்தை வேணுமா அல்லாஹ்வை புகழ்றதுக்கு? அதுவும் எப்படி கேட்குறோம்? இந்த உலகத்திலையும் கொடு, மறுமையிலையும் கொடு. எதை கேட்குறோம்? உன்னோட அருளை கொடுன்னு கேட்குறோம். அல்லாஹ்வுடைய அருளில் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய அருளில் எல்லாமே இருக்குது. நம்ம கேட்குறது எல்லாமே இருக்குது. இந்த திக்ரில் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய சிறந்த திருநாமமான யா வஹாப் அப்படிங்கிற திருநாமம் இருக்குது. இந்த வஹாபுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா பெரும் கொடையாளனேன்னு சொல்லும்போது எனக்கு கொடையளி, எனக்கு கொடை கொடுக்கக்கூடியவன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை கேட்டாலும் தருவான். ஒரு சில தன்மைகள் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் பயன்படும். இப்போ யாவதூத் அப்படின்னு அல்லாஹ்வை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்கும், நம்ம சார்ந்தவங்களுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும். ஆனால் யா வஹாப்னு சொல்லும்போது நம்மோட அத்தனை தேவைகளையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இது அத்தனையுமே உள்ளடக்கிய வார்த்தை அப்படின்னா யா வஹாப். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த வார்த்தையை கொண்ட இந்த திக்ரை நம்ம எல்லோருமே இந்த முஹர்ரம் மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். முடியாதவங்க ஒரே ஒரு தடவையாவது மக்ரீபுக்கு பிறகோ அல்லது இஷாவுக்கு பிறகோ உட்கார்ந்து ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் 3 முறை தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த திக்ரை நீங்கள் 75 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டுருங்க. அல்லாஹ்வே, இந்த வருஷத்தில் ₹1 கடன் கூட எனக்கு மீதம் இருக்கக்கூடாது. இன்னும் எந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு பணம் தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்தில் நேரடி உதவியை நீ எனக்கு கொடு யா அல்லாஹ். யாரிடமும் கையேந்த வச்சிராத ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துஆவை கேளுங்க. இன்னும் அதோடு சேர்த்து நம்மை போல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே அல்லாஹ் தஆலா கடனை லேசாக்கணும். இன்னும் அல்லாஹ் தஆலா செல்வத்தை வருடம் முழுவதும் பரக்கத்தா கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க. இன்னும் நேரடியாக அல்லாஹ்வினுடைய உதவி எல்லா மக்களுக்குமே கிடைக்கணுன்ற ஒரு துஆவை கேளுங்க. கட்டாயம் நம்மளை அல்லாஹ் தஆலா கடன்லேருந்து காப்பாற்றுவான், நேரடி உதவி செய்வான்.
இன்னும் இந்த திக்ருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இது எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டினுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறானாம். அவங்க கோடீஸ்வரவா வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே பெற்றோர்கள் இந்த திக்ரை உங்களுடைய பிள்ளைகளுக்காகவாவது ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு திக்ரை இன்றைக்கு எப்படியாவது உட்கார்ந்து நீங்கள் 75 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. அடுத்த நொடி ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். நீங்கள் பணம் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்க, அப்படிப்பட்ட அதிசயங்கள் இந்த ஒரு திக்ரில் நடக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த மிகச்சிறப்பான ஒரு திக்ரை ஓதி நம் அனைவருடைய துவாவையுமே எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா பெரும் கொடையாளனாக இருந்து நமக்கு கொடையளிக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.